ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, லூகாஸ் நற்செய்திக்கு அதில் அடங்கியுள்ள கருத்துக்களை வைத்து பல பெயர்கள் உண்டு. உதாரணமா அதை பெண்களின் நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா நிறைய பெண்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். லூகாஸ் ஒரு ஆணை பற்றி குறிப்பிட்டால் அதற்கு ஈடாக ஒரு பெண்ணை பற்றியும் குறிப்பிடுவார். சக்கரியாஸ்க்கு கோயில்ல தேவதூதர் காட்சி கொடுத்தால் மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதே போல சிமியோன் இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தினால் அன்னா என்று ஒரு பெண்மணி இருக்கிறார். காணாமற் போன ஆட்டை தேடிக்கொண்டு ஒரு இடையன் போனால் அதே போல காணாம போன வெள்ளிக்காசே ஒரு பெண் தேடுவார். இப்படி லூகாஸ் நற்செய்தியில நிறைய பெண்கள், ஒரு ஆண் என்றால் ஒரு பெண், இப்படி பெண்களின் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் விமன் என்று சொல்வார்கள். அதே போல காஸ்பல் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் நற்செய்தி, அடிக்கடி அதுல மகிழ்ச்சியை பற்றி வரும். காஸ்பல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் நற்செய்தி. அதைவிட அதிகமாக ஏழைகளின் நற்செய்தி. மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்கிறோம், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். லூகாஸ் சொல்லுகின்றார், ஆண்டவர் சொல்வதாக, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று. மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பொருட்களை பகிர்ந்து கொள்வது ஏழைகளின் நற்செய்தி. அதோட மிக முக்கியமானது என்னவென்றால், லூகாஸ் நற்செய்தி காஸ்பல் ஆஃப் பிரேயர் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி இயேசு பல முறை ஜெபித்தார், எப்படி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்றெல்லாம் லூகாஸ் நற்செய்தியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா மற்ற நற்செய்திகளிலே இல்லாத 3 கதைகள் நமக்கு லூகாஸ் நற்செய்தியிலே ஜெபத்தை பற்றி ஆண்டவர் எப்படி சொன்னார், எப்படி சொல்லி ஜெபிக்க சொன்னார் என்று. ஒரு 5-6 வாரங்களுக்கு முன் ஒரு கதை வந்தது. ஒருத்தவனுக்கு நள்ளிரவிலே ஒரு நண்பன் விருந்தாளியாக வருகிறான். வீட்டுல ஒண்ணும் இல்லை. உடனே அவன் என்ன செய்யறான், பக்கத்து வீட்டுல இருக்க அவனுடைய நண்பனை போய் கதவை தட்டி ஏதாவது கொடுன்னு. அவன் நான் ஏற்கனவே கதவெல்லாம் பூட்டியாச்சு, பிள்ளைங்கெல்லாம் தூங்குறாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லும் போது அவன் தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறான். அப்போது ஆண்டவர் சொன்னார், அவன் நண்பன் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அந்த தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் எல்லாற்றையும் கொடுப்பானே. நீங்கள் அப்படி விடாமுயற்சியோடு ஜெபித்தால் கடவுள் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்று ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார். போன வாரம் நாம் நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு மிஷன் சண்டே கொண்டாடினோம். அதனால இன்னொரு கதை விட்டு போய்விட்டது. அதுக்காக வேற வாசகம் வந்ததினால இன்னொரு கதை. ஒரு நகரிலே ஒரு விதவை இருந்தார். ரொம்ப அநியாயம் அவருக்கு இழைக்கப்பட்டது. அவர் போய் அங்க இருக்கிற ஜட்ஜி கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. கடவுளுக்கு நான் பயப்பட மாட்டேன், மனிதரையும் நான் மதிக்கிறது கிடையாது. ஆனா இந்த கைப்பெண் விடாம உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். டெய்லி நடையா என் உயிரை எடுக்கிறாரே, அதனால அவருக்கு உதவி செய்வேன். உடனே ஆண்டவர் இயேசு சொல்றார், அந்த அநீதியற்ற நடுவனை பாருங்கள். தம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அல்லும் பகலும் விடாமல் கத்திக்கொண்டே இருந்தால் கடவுள் நீதி செய்யாமல் இருப்பாரா? இப்படி நாம் விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சொன்ன இந்த 2 கதைகளை ஆண்டவர் சொன்னார். இன்றைய நற்செய்தியில லூகாஸ் சொன்னார், இன்றைய நற்செய்தியில நாம் ஜெபிக்கும் போது தாழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னொரு கதையை சொன்னதை லூகாஸ் அழகாக சொல்லி இருக்கிறார். பாருங்கள், ஒரு வீட்டுல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க பூசைக்கு எங்க இன்னைக்கு வழக்கமா நம்ம கோயிலுக்கு வருவீங்க, இன்னைக்கு சிவாஜி நகருக்கு போறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல சாமி, நாங்க பையனுக்கு பாக்குற பொண்ணு அந்த கோயிலுக்கு வருதான் இன்னைக்கு, அதனால அங்க போனா பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும், கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், அப்படியே மார்க்கெட்டும் பக்கத்துல இருக்கு, எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இது வழக்கமா நடக்கிறது தான். உங்க வீடுகள்லயே அனுபவிச்சது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இல்ல கோயிலுக்கு போறது முக்கியமா
பொண்ணு பார்க்கறது முக்கியமா அல்லது மார்க்கெட்டுக்கு போறது முக்கியமா, எது முக்கியம்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு மனசில் தான் இருக்கும். அவங்க சொல்றத பாருங்கள். அங்க போகலாம், பொண்ணு பார்க்கறதுக்கு வேற. தமிழ்ல சொல்லுவாங்க, ஏன் வாங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னானா, இது போல கம்புக்கு அல்லது கேழ்வரகுக்கு களை வெட்ட போலாம், அங்க நிறைய பொண்ணுங்க களை எடுக்க வருவாங்க, பார்த்துக்கலாம். அதான் ஒரு கல்லுல 2 மாங்க அந்த மாதிரி கம்புக்கு களை வெட்டின மாதிரியும் தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு முதல் கேள்வியை கேட்க, ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? 2 பேர் கோயிலுக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், அவன் முன்ன போய் நிற்கிறான்னா. சில பேர் சொல்றாங்க எல்லாரும் அவனை பார்க்கணும், கையை உயர்த்தி ஜெபிப்பதை என்பதற்காக. சில சமயத்துல கோயிலுக்கு வரும்போது சில பேருக்கு பெரிய கவலை என்னவென்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமையை எந்த ஆடையை உடுத்தி கொண்டு போவது. ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவருக்கு ஏற்புடையவரா வீடு திரும்பலாமான்றதெல்லாம் பெரிய கவலையே கிடையாது. எதை உடுத்தி கொண்டு போவது? 4 பேர் பார்க்க வேண்டாம். இந்த கோயிலுக்கு போனா பிசினஸ் கொஞ்சம் அதிகமாகும், நம்ம பிசினஸ் கொஞ்சம் அதிகமாகும், இங்க போனா நம்முடைய செல்வாக்கு அதிகமாகும், இப்படியெல்லாம் நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போலதான் இவன் பாருங்கள், ஆண்டவர் முன்னிலையில என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல இல்லாததுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்வது ஒரு ஜெபம்தான். நீ மற்றவர்களோடு ஒப்பிட்டு மற்றவர்களை குறைவாக நினைத்து நீ ஜெபம் சொன்னால் என்ன பிரயோசனம்? கோயிலுக்கு வந்தால் என்ன பிரயோசனம்? வழிபட்டால் என்ன பிரயோசனம்? நன்றி கூறு, ஆண்டவரை என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படாத எத்தனையோ மக்கள் துன்பத்திலே இருக்கிறார்கள், பிரச்சனையிலே இருக்கிறார்கள், அவர்களையும் அது பாதத்திலே ஒப்படைக்கிறேன் என்று ஜெயிப்பதற்கு பதிலாக நான் விபச்சாரி இல்லை, நான் கொலைகாரன் இல்லை, நான் கெட்டவன் இல்லை என்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஜெபிக்கிறானே பாருங்கள். ஆண்டவர் இதை சொல்லும் போதே எதற்காக சொன்னார் என்று லூக்கா சொல்லும் போது, தன்னை நேர்மையாளர் என்று நினைத்து மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற, மற்றவர்களை குறைவாக மதிப்பிடுகின்ற அவர்களுக்காக இந்த உண்மையை சொன்னார் என்று சொல்கிறார் பாருங்கள். நீ நேர்மையாளன் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை பற்றி நீ இகழ்ந்தால் என்ன பிரயோசனம்? தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, வாரத்துக்கு 2 நாளைக்கு நோன்பு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். மற்றவங்க 1 நாள் இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறதே இல்லை. என்ன பார்த்தீங்களா? பாலரை தூக்கி விட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? தனக்கே தன்னுடைய தோளிலே தானே தட்டி கொள்வது போல 2 நாளைக்கு உபவாசம் இருக்கிறேன், அதனால நீ எனக்கு கடன் பட்டு இருக்கிற. நான் உனக்கு ஒன்னும் கடன் பட்டு இல்லை, நீ தான் எனக்கு கடன் பட்டு இருக்கிறன்னு கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், என்னுடைய சொத்தில் 10ல் 1 பங்கை, எந்த வருமானம் வந்தாலும் அதுல 10ல் 1 பங்கை உமக்கு கொடுக்கிறேன், கடவுளுக்கு கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். இதுதான் அவனுடைய ஜெபம். ஆண்டவர் இவனுடைய ஜெபத்தை பார்த்து உண்மையாகவே அவர் சந்தோஷப்படுபவராக இல்லை. ஆனா இன்னொருவனுடைய ஜெபம் என்ன? வெளியே நிற்கிறான், வரி தண்டுபவன், டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன் என்று சொல்லுகிறார்களே, வரி தண்டுபவன். அவனுடைய மனசுல குற்ற உணர்வு. ஆண்டவரே, பாவி, அநியாயமாக பொருள் சேர்த்திருக்கிறேன். மனம் உடைகிறான், வருத்தப்படுகிறான். ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கவும் அவன் கூச்சப்படுகிறான். பாருங்கள் அவனுடைய செயலை பாருங்கள், தன்னையே தாழ்த்திக் கொள்கிறவனை பாருங்கள். பிறகு அவன் சொல்வது, ஆண்டவரே, பாவி என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, பாவி என் மேல் இரக்கமாயிரும். இன்னொரு மனிதனுடைய ஜெபம். ஆண்டவர் 2 பேரையும் சொல்லிட்டு வீட்டுக்கு யார் நல்லபடியா திரும்பி போனாங்க? இந்த பாவியா பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னானே, அவன்தான் நீதிமானாய் வீடு திரும்பினான், ஏற்புடையவனாய் வீடு திரும்பினான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன்னிலையிலே பாவிகள், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்துல ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சில பேர், நிறைய பேர் நம்ம சொல்றது, போன வாரம் வாசகம் போல, அதற்கு முந்தைய வாசகம் போல விடாமுயற்சியோடு ஜெயிப்பதில்லை, அது ஒரு பக்கம். இன்னும் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, முதல் வாசகம் அருமையாக சொல்லுகிறது, ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோரின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். If you want your prayer to be heard, serve the Lord and His people. சில பேர் ஜெபம் செஞ்சு கொண்டே இருப்பார்கள், சுயநலமையா இருப்பார்கள். எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. ஏனென்றால் அதுல இருக்கிற சாதம் மற்ற இடத்த விழுந்து போய்விடும், அதே காக்கா எடுத்துக்கொண்டு போய்விடுமா. சாப்பிடும் போது இந்த கையால காக்கா ஓட்ட மாட்டார்கள் என்று சொல்வார். அதே போல் ஆண்டவருக்கு விருப்ப பிரகாரம் பணிபுரிய வேண்டும். அப்போது நீ ஜெபி. இன்னும் தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டோரின் ஜெபம், கைம்பெண்ணின் ஜெபம், அநீதி இழைக்கப்பட்டோரின் ஜெபம், இவர்களுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். பாருங்கள், நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் போது ஜெபித்து விட்டு சென்று நல்லது செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வேண்டும். அப்போது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நீ தாட்சியோடு இறைவன் முன் உன்னுடைய ஒன்றுமில்லாமையை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையே ஜெபமாக மாற்ற வேண்டும், மன்னித்துக் கொண்டே ஜெபம் செய்ய வேண்டும். பாருங்க, ரொம்ப அருமையான வாசகம், இரண்டாவது வாசகம். அங்கே பவுலடியார் சொல்லுகிறார், ஜெயில இருந்து லெட்டர் எழுதுகிறார் தீமோத்தேயுவுக்கு. எழுதும்போது, என்னுடைய வாழ்க்கை பலியின் ரத்தம் என வார்க்கப்படுகிறது, நான் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஒரு நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன், வெற்றி வாகை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய விசுவாசத்தை கடைசி வரை பாதுகாத்தேன். தொடர்ந்து சொல்லுகிறார், நான் குற்றம் சாட்டப்படும் போது எனக்கு யாருமே உதவிக்கு வரல, எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க என்னை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாத. பாருங்க எவ்வளவு அக்கறையோடு அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, என்னை அவர் விட்டு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் என்பதற்காக நீ தண்டனை கொடுக்காதே என்று அவர் சொல்வதை பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் ஜெபிக்க, விடாமுயற்சியோடு ஜெபிக்க, தாழ்ச்சியோடு ஜெபிக்க, நல்லது செய்து கொண்டே ஜெபிக்க, மன்னித்துக் கொண்டே ஜெபிக்க, இன்னும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக மாற்ற. ஆண்டவர் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. எத்தனையோ முறை கோயிலுக்கு வருகிறோம், இங்கிருந்து பாவிகளாக போகக்கூடாது, நீதிமானாய் இங்கிருந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் முன்னிலையில் வந்து மீண்டும் பழைய மனிதராக இங்கிருந்து திரும்பி செல்லக்கூடாது. நல்லது செய்து கொண்டிருக்க, மன்னிக்க, வாழ்க்கையே ஜெபமாக மாற்ற, நீதிமான்களாக இங்கிருந்து திரும்பத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.